ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இது மாதிரி டாக்டர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரு டாக்டர் காட்டவே இல்லைன்னு அந்த சேர்ல ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்களா, அவங்க டாக்டர். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ட்ரஸ்லாம் வந்து நம்ம உங்க ஸ்கின் க்ளோ மாட்டு வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்க யாரு பேரு அப்படின்னு. எனக்கு போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து அவங்களுடைய பேரு ஈவன் அவங்களே பேசுறது கூட நான் வந்து வீடியோல போடுறேன். ஏன்னா அவங்க அதை ஒத்துக்கணும். ஓகே, சிலர் வந்து என்னன்னா வேணாம் வெளியில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப இந்த டாக்டர் அம்மா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மளுடைய முடவாட்டுக்கால் சூப்பு, பிரண்ட பொடி, கருவேப்பிலை, முருங்கீரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்ப வழியே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிமா வந்திருக்காங்க. இவங்க டாக்டர். சோ இவங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு யாரும் சொன்னதுன்னா மைசூர்ல யாரோ அவங்க தெரிஞ்சவங்களா இல்ல அக்காவோ யாரோ சொன்னாங்க. அவங்க சொல்லி இவங்க வாங்குறாங்க. நிஜமா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, எனக்கு நிறைய பேர் என்கிட்ட இங்க ஷாப்ல வந்து வாங்குறது, அதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குறது நிறைய பேர் எப்படி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட சிஸ்டர் சொன்னாங்க, அப்புறம் துபாயில இருக்க என் அக்கா சொன்னாங்க, என் கசின் சொன்னாங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, இப்படியே தான் சொல்றாங்க. வீடியோ கிளிப் வந்து நான் இதுக்கப்புறம் அட்டாச் பண்றேன், நீங்க அதை பாருங்க. சோ உங்களுக்கு நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம். சூப் பவுடர் பிரண்ட பொடியும் முடவாட்டுக்கால் சூப்பு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. தெரியுதுங்க டிஃபரன்ஸ். நான் சொல்லி நிறைய பேர் நம்ப மாட்டாங்க சாப்பிடறதுனால வந்து ஆயிடுமான்ட்டு. நல்லது பண்றீங்க. ஆனா எனக்கு நானே ஏதோ சொல்லும் போது நிஜமா நிறைய பேருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நினைச்சிருவாங்களோ ஒரு தயக்கம் எனக்கு இருக்கும். ஆனா என் வீடியோல ஒரு பொருள் இருக்கும்போது நான் உண்மையா ஹானஸ்டா சொல்லுவேன், இதுதான் இப்படிதான். நீ காலையில எனக்கு அப்படி ஒரு கால் வலி, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல நான் எடுத்துக்கவே இல்லை. வீடியோ நான் சாப்பிட்றப்ப ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், பயங்கர கால் வலி. அப்ப நினைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்ல நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு. இடையில ஒரு 2 வாட்டி டெய்லி குடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கும் 1008 ஒர்க் இருக்கு. ஸ்கின்ல மால்ட்டு ஒரு லாஸ்ட் 4-5 நாள் தான் எடுத்துக்கிறேன் நைட்டு. ஆனா வந்து நான் இது எடுத்துக்கல, காலும் எடுக்கல, இது பிரண்ட முருங்கீரை கருவேப்பிலை கூட எடுத்துக்கல. இதுல எனக்கு பயங்கர வலி. ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் இங்க ஒரு அது பண்றது இதை பண்றது ஃபுல் பாடி இல்ல. இப்ப எனக்கு தெரியுது இவ்வளவு நாளா நம்மள காப்பாத்திட்டு இருந்தது இதுதாங்கிறது. நிஜமா சொல்றேன். பிகாஸ் அயன், கால்சியம், புரோட்டீன், இது 3 வந்து நம்ம உடம்புல ஒரு பயங்கர ரோல் பண்ணுது. மெயின் வந்து புரோட்டீன், அயன். இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் உங்களுக்கு எங்கேயோ ஒண்ணு அது கம்மியா இருக்கிறதுனாலதான் அதோட வீக்னஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து எனக்கு யாரும் கத்து தரல, நான் டாக்டர் கிடையாது. பட் ஒரு ஜென்ரல் பேசிக், நீங்க எப்படி குக்கிங் எப்படி பண்ணுவீங்க, உங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்டே அத்தையே எல்லாத்துக்கு நானும் அப்படி. இது எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நானா சொல்ற ஆன்சர் தான். இது எனக்கு யாரும் கத்துல கொடுக்கல, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு. இவங்கெல்லாம் வந்து நான் இது சாப்பிடுறேன். கலர் பவுடர், நோ கெமிக்கல், எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்ல, ஆர்டிஃபிஷியல் இது ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா மெயின் வந்து நான் எப்பயுமே என்னன்னா ஒரு நார்மல் குக்கிங்ல கூட ஒரு விட்டமின் பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். இப்ப முருங்கைக்கீரை பொடிய குழந்தைங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க, கண்டிப்பா கிடையாது. பெரியவங்களுக்கே பிடிக்காது. இல்ல நம்ம முருங்கைக்கீரை பொடி வந்து கரெக்ட், அந்த கசப்பு இல்லாம எப்படி செய்யறது, அது எப்படி அது கொடுக்கறது